இந்த உலகம் நம்மள எப்படி பார்க்குது? நாம இந்த உலகத்த எப்படி பார்க்குறோம்? அப்படின்றதுல தான் நம்மளோட வாழ்க்கையோட சக்கரமே அடங்கி இருக்குது. இது என்னோட கன்ஃபெஷன். ஒரு ஆவரேஜ் காய். என்ன பத்தின்னு இல்ல. அ பொதுவா எல்லார பத்தியும் சொல்லணும்னா, நம்ப நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள சீக்ரெட்டா வச்சிருப்போம். மத்தவங்களுக்கு நம்மளோட உண்மையான முகத்த முழுமையா காமிப்போம், காமிக்க மாட்டோம். அதெல்லாம் நம்மளோட தனிப்பட்ட விஷயமா இருக்கும். நாம இப்போ ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றப்போ பார்த்தோம்னா, நம்ப ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்போ நான் ஒருத்தர்ட்ட பேசப் போறேன். இல்லன்னா நானும் இன்னொருத்தர் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறோம் அப்டின்னா, நம்ப ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி 1000 தடவ யோசிப்போம். இப்டி சொன்னா அவங்க அது மாரி யோசிப்பாங்களோ? இல்லன்னா இப்டி சொல்லுவாங்களோ? இதுக்கான ஒரு ஃபீட்பேக் என்னவா இருக்கும்? அப்டின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்லயே நம்மளோட மைண்ட் நம்மள ஒண்ணு அப்செட் ஆக்கிரும். இல்லன்னா அதுக்கான முடிவு பாசிட்டிவா இருந்ததுன்னா, நம்ம மைண்ட் ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல போய் ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருச்சுன்னா, இத விட இன்னும் பெட்டரான ஜாப் தேடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாப் கிடைக்கலன்னா, என்னப்பா சும்மா இது பண்ணிட்டு இருக்க, ஏதாவது ஒரு வேலை தேடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளும் நம்மளோட எஃபர்ட்ஸ் போட்டு ஒவ்வொரு இதுவா ட்ரை பண்ணிட்டு இருப்போம். சிலது கிளிக் ஆகும், சிலது கிளிக் ஆகாது. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சாலும், அது நீ இது நல்லா பண்றியே, அது நல்லா பண்றியேன்னு குத்தம் குறை சொல்லது தான் ஒவ்வொருத்தரும் பார்ப்பாங்க. இது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். ஆனா, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா, இப்ப எக்ஸாம்பிள் உங்களோட அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, உங்க அப்பாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா, என்ன நம்ம பையனுக்கு இவ்ளோ டேலண்ட் இருந்தும், ஸ்கூல் வரைக்கும் நல்லா தானே படிச்சிருந்தான். காலேஜ்ல நல்லா தானே படிச்சுட்டு இருந்தான். இப்ப ஏன் இப்படி பண்றான்? என்னதான் நம்ம வீட்ல சொல்றது, நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்னதான் நமக்கு நல்லது சொன்னாலும், நம்மளுக்கு தான் அதுல கரெக்ட்டான அட்வைஸ் எடுத்துக்க தெரியாதே. ஏன்னா, நமக்கு அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்த எக்ஸ்போஷர் நமக்கு அவங்க பார்த்த வேர்ல்டு வேற, நம்ம பார்த்துட்டு இருக்க வேர்ல்டு வேற. அவங்க லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் வேற, நம்ம லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் வேற. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த உலகத்துக்கிட்ட நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாரியா இருக்கு. இந்த உலகமும் நம்ம கிட்ட நெறைய விஷயங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இப்ப நான் என்னோட இந்த 22 வருஷம் 22 வருஷம் 22ன்னு வயசா இருந்தாலும், நான் இப்போ ஒரு 10 இயர்ஸா என்னால கொஞ்சம் இண்டிபெண்டன்ட்டா திங்க் பண்ற லெவல் எனக்கு இருக்கு அப்டின்றத நான் நம்புறேன். ஸோ இந்த இதுல நான் கத்துக்கிட்ட என்ன விஷயம் என்னன்னா, மத்தவங்க சொல்றத கண்டிப்பா உள்வாங்கிட்டு, அதுக்கேத்த மாரி நம்பளோட பிளஸ் அண்ட் மைனஸ நம்ம அனலைஸ் பண்ணி, அதுக்கேத்த மாரி நம்பள 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 நாமளே நெறிப்படுத்திக்கணும். அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கேன் நான் அந்த மாரி தான் இப்ப நெறைய பேரும் இருக்காங்க. அதுக்கேத்த மாரி அவங்கவங்க ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பெர்டீஸ அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒருத்தவங்க படிச்ச படிப்புக்கும், அவங்க வேலை செய்றதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதுதான் இப்போ இருக்கிற பல பேரோட ஒரு கன்சர்ன்ன்றத விட அதுதான் உண்மையும் கூட. அதுவும் இல்லாம இப்போ ஒருத்தன் அவனோட ஒப்பீனியன சொல்லணும்னாலே, "நீ ஏன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? நீ நம்ம ஏதாவது பாசிட்டிவா சொன்னா கூட, நீ ஏன் இதுக்கு சப்போர்ட் பண்ற?" அப்படின்றது நம்மள டவுட்ஃபுல்லா தான் பார்ப்பாங்களே தவிர, நம்மள உடனே ஒரு புஷ் பண்ண விடமாட்டாங்க. இது என்ன மாரி இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆளோட ஒரு ஒரு சின்ன ஒரு கன்ஃபெஷன் தான். சப்போஸ் இதுல ஒரு சின்ன பார்ட் மேட்ச் ஆயி போயிருந்தா கூட, இத உங்க பேரன்ட்ஸ்ட்ட காமிச்சு, "நான் சொல்றது ரைட் பாத்தியா? என்ன மாரியே ஒருத்தன் இருக்கான் பாத்தியா?" அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காமிச்சு, அந்த ஜாய உலகத்துக்கு பூரா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோ உங்களோட லைஃப் சம்பவங்கள சில இடத்துல ஞாபகப்படுத்துற மாரி இருந்ததுன்னா, வீடியோ லைக் பண்ணுங்க. கீழ கமெண்ட்ல, "நம்ம லைஃப்லயும் இப்படி ஒண்ணு நடந்திருக்கே. கரெக்ட்டா தான் ஏன் பேசுறான்?" அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா, "இல்லப்பா நீ சொல்றது ஏதோ கதை ஓட்டுற மாரி இருக்கு" அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க பேரண்ட்ஸ் குறிப்பா எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.